6 வயசு குழந்தைல இருந்து 67 வயசு பாட்டி ஐயா எல்லாரும் பார்க்கக்கூடிய படமுங்க. ரொம்ப அருமையான படமுங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. அப்படி போடு போடுன்னு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படி போடு போடு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை தான். பெண்ணை பற்றி தான் உயர்த்தி பேசியிருக்காங்க, பெண்களை பற்றி உயர்த்தி பேசியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. டாட்டர் இருக்குது, டாட்டர் இருக்குது, மனைவிக்கும் இருக்குது, ஹஸ்பண்டுக்கும் இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலையே நல்லா புரியும். கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதை குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரர்களும் சரி, மூணாவது மனுஷனா வக்கீலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கெடுத்துடக்கூடாது. மூணாவது மனுஷனோட வேலை சேர்த்து வைக்கிறதா தான் இருக்கணும், பிரிக்கிறதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இயக்குனர். எல்லாருக்கான படம் ஏங்க. 6 வயசு குழந்தைல இருந்து 67 வயசு பாட்டி ஐயா எல்லாரும் பார்க்கக்கூடிய படமுங்க. ரொம்ப அருமையான படமுங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. அப்படி போடு போடுன்னு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படி போடு போடு நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே சமமாகத்தான் போட்டாங்க. ஆமாம், நல்லா இப்போ கூட உங்களை தூக்கி போட முடியும்னால அந்த மாதிரி நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக எல்லாருமே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா டீசெண்டாகவும் இருக்குது, என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. லைக் எல்லாருமே ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருந்தாங்க. நிறைய இருக்குது. விமென் செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. லைக் ஆல்சோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதும் ஒரு இது இல்லை, அதுவும் ஒரு டீசெண்டான ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி அங்கே ஒரு குழந்தை இருப்பா, அவளோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நல்லா ஃபேமிலியாக பார்க்குற படம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சூப்பராக இருக்குது, காமெடி சூப்பராக இருக்குது, மியூசிக்கெலாம் சூப்பராக இருக்குது. அதான் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, ஃபைனலாக விஷ்ணு சார் குஸ்தி போடுறாரா? போடுறாரு லாஸ்ட் டைம். நல்லா இருக்குது. அதான் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்காத இதுவாக இருக்குது. அந்த குழந்தை கேரக்டர் நடித்தவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒர்க் ஆகிருக்கு, உண்மையிலே ஒர்க் ஆகிருக்கு. பாட்டும் நல்லா இருக்குது, அந்த சைல்டுக்கு பாடுற பாட்டும் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் நல்லா இருக்குது. படம் செம்மையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்காங்கண்ணா. யாருண்ணா? ரெண்டு பேரும் வேறு லெவலில் இருக்காங்கண்ணா. பாருங்க, என்ஜாய் பண்ணலாம்ண்ணா. ஆமாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சண்டை இருக்குது. லாஸ்ட் சீனே அதான். ஃபேமிலி படம் தானா? ஃபேமிலி படம் தான். குடும்பத்தில் படம், குடும்ப படம். நல்லா எல்லாம் பார்க்கலாம். எக்ஸலண்ட் ஃபிலிம் சார். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ளஸ் அவாய்டிங் த கோர்ட். ஆஸ் அ லாயர், அவாய்டிங் த கோர்ட் இஸ் பெஸ்ட். ஃபேமிலி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு அன்னெசரியாக போக வேண்டிய தேவையில்லை. இல்லை, டேரக்டருடைய அது அந்த கான்செப்ட் என்னென்னா எல்லாருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். மெயின் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்க, தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அஸ் கிரிக்கெட் மேட்ச் தேர்ட் அம்பையர் இருக்கக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எதுவுமே வித்தின் த 4 walls தான். அதுதான் பெஸ்ட் கான்செப்ட். செகண்ட் பார்ட் தான் அந்த படத்துடைய கருவை. இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஃபேமிலியை மூணாவது தான் தேட இருக்கக்கூடாது சொன்னாங்க. சூப்பராக சொல்லி. ரெண்டு பேரில் யார் குஸ்தி நல்லா போட்டா? ஹீரோயின் தான். ஓகே, லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஹீரோ போட்டு சூப்பராக ஈக்குவலாக நல்லா ஒரு. ஆமாம். யாருடைய நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில்? இந்த படத்தில் ஹீரோயின். படத்தில் சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்களா? சூப்பராக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ப்ரோ, கண்டா குஸ்தி படம் பார்த்தேன், நல்லா சூப்பராக ஒர்த்தாக இருந்தது. எல்லா சீன்ஸும் நல்லா இருந்தது, ஃபைட்டு எல்லாமே. இப்போ எல்லாம் பார்ட் 2 பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எதுவும் எடுக்க மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டோட பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபைட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் எல்லாம். அது பிஜிஎம்லாம் பார்த்தீங்களா வேறலாம், அந்த ஃபைட்டுக்கு ஏற்ற போல் பிஜிஎம் போட்டுக்கிறாங்க. எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாண்ணா, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? குஸ்தி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. யார் நடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம்? ரெண்டு பேர் நடிச்சது பிடிச்சிருந்துச்சா? சூப்பர். சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குடா. படம் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்க. எல்லாரும் நடிப்புமே நல்லா நடிச்சது. ஐஸ்வர்யா லட்சுமி நல்லா நடிச்சது.
எல்லாரும் 2 பேருமே ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. காமெடி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வீடியோ நல்லா இருந்துச்சு பார்க்க. நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. டேரக்டர் நல்லா அதை இம்ப்ரெஸ் பண்ணி நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார், எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது ஃபிலிமு, டீசெண்டான மூவியாக இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 நல்லா கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் வராது லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது கதை. 3க்கு லீடு கொடுத்துருக்காங்களா? இல்லை சார், பார்ட் 3 எனக்கு தெரியல. பட் இதோட இது முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, தெரில. அது மேபி டேரக்டர்ஸ் தான். படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. குழந்தை நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். விஷால் சாரும் அந்த சின்ன பொண்ணு நடிச்சிருக்கிற இது ரொம்ப நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்குது, நகைச்சுவையாகவும் இருக்குது. என்ன கன்வே பண்ணுறாங்க, ஆணுன்னு ஒரு ஈகோ இருக்க வேணான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ள அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன பிரச்சனை ஆகுது, அதுக்கு இவங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது சார் படத்தில். படம் எங்கேயுமே போரை அடிக்கலை.